கிறிஸ்துன்னு சொன்னியே, உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டியதானே, உன்னை நீயே ரட்சித்து கொள்ள வேண்டியதானே என்கிற சத்தம் திரும்ப 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 நமக்காக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தால் என்ன நிலைமை, என்ன முடிவு எடுத்திருப்போம்? அவர் ஏன் தெரியுமா அந்த எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியோடு இந்த சத்தத்தை கேட்காதவராக சிலுவையில் தொங்கினார் தெரியுமா? நம்மை காப்பாற்றுவதற்காக. அது ஒன்று தான். இந்த இடத்துலேருந்து இறங்கி வந்துட்டேன்னா என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. இந்த சத்தத்தை நான் இப்போ கேட்டேன்னா என் பிள்ளைகளை நான் காப்பாற்ற முடியாது. அந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், அந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். இந்த சிலுவை கல்லனுடைய சத்தமும் ஒரு காதில் விழுகவில்லை, போர் சேவகர்களுடைய சத்தமும் காதில் விழுகவில்லை, சுற்றி இருந்த இகழ்ந்த ஜனங்களுடைய சத்தமும் காதில் விளங்கவில்லை. ஏனென்றால் உலக தோற்றத்திற்கு முன்னே எங்களை ரட்சிக்கும்படி இயேசு காத்து கொண்டிருந்தார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டபடினாலே அவர் மூலமாக மனு குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இந்த ஒரு காரியத்தின் நிமித்தம் இன்னைக்கும் உலகம் சொல்லுது அவர் தன்னை காப்பாற்ற முடியல. நான் என் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உயிர்த்தெழுதலின் மூலமாய் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இயேசு ஜனங்களை உயிரோடு எழும்ப பண்ணார், 3 பேரை உயிரோடு எழுப்பினார், இதை விட அவர் தேவனுடைய குமாரனுக்கு என்ன சான்றுன்னு அதை எலியாவும் பண்ணார், அதை எலிசாவும் பண்ணார். இயேசு அற்புதங்களை செஞ்சார், அதை விட அற்புதம் யோசுவாவும் செஞ்சார். சூரியனையே 12 மணி நேரம் நிறுத்தினார். அப்போ இந்த உலகத்தில் பிறந்த ஆதாமிலிருந்து இயேசுக்கு மற்ற பரிசுத்தவான்களுக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்குமான ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதலின் மூலமாய் இயேசு பலமாய் நிரூபிக்கப்பட்டார். ஆண்டவர் தன்னை உயிர்த்தெழுதலின் மூலமாய் தான் நிரூபிக்க விரும்பினார். ஆனால் சிலுவையிலே அவர் வந்ததே சிலுவைக்காகத்தான், அவர் வந்ததே நம்மை ரட்சிக்கத்தான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பாவிகளில் பிரதான பாவி நான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்.